நிறைய பதிவுகள்ல தலைமுடி உதிர்தலை பத்தி நம்ம பார்த்துருக்கோங்க. இதுல சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள், மருந்து முறைகள், உணவு முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். தெளிவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம், அ அ இந்த ஃபுட் தானே அவங்களும் சாப்பிடுறாங்க. இந்த ஹேர் ஆயில் எனக்கு செட் ஆகல, அவங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த ஃபுட் நானும் சாப்பிடுறேன், அவங்களும் சாப்பிடுறாங்க. பட் எனக்கு அவ்ளோ ரிசல்ட் இல்லையே! அவங்களுக்கு நல்ல ஹேர் குரோத் ஆக ஆரம்பிச்சுருச்சே! அவங்க ஹேர் கட் பண்ணா அவ்ளோ சீக்கிரம் முடி வளர்ந்துடுது. எனக்கு ஹேர் கட் பண்ணா அப்படியே இருக்கே! ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம பார்க்கணும். இதுல நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு இது கரெக்ட்டாவே பொருந்துங்க. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் தலையில ரொம்ப பால்னஸ் வர மாரி இருக்கிறது. அ நடுவுல தலையோட ஸ்கேல்ப்போட நடுவுல ரவுண்டா நமக்கு ஹேர் ஃபால் தெரியும். இல்ல ஹேர் லைன் இன்கிரீஸ் ஆகிட்டே போறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது. இதுவே லேடீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா, வகுடு எடுத்து நம்ம தல வாரிக்கிட்டே வரோம் இல்லைங்களா? அந்த வகுடு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது. அ முன் நெத்தியிலிருந்து மண்டை வரைக்கும். ஸோ நடுவுல அந்த ஸ்கேல்ப்போட நடுவுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கிறது. அந்த இடத்துல வகுடு ஒரு லைன் மாரி இருந்தது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அகலமா இருக்கு. அந்த இடத்துல நெறைய தலையே ஸ்கேல்ப் ரொம்ப விசிபிளா தெரியுது. தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு நம்ம இப்போ நார்மலா நான் இப்போ உட்காந்துருக்கேன்னா, புடிச்சு லேசா இப்படி இழுத்தாவே எப்ப எடுத்தாலும் முடி வருதுன்ற மாதிரி தான் கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு. வித்தின் 1 இயர்ல அவ்ளோ டென்சிட்டி இவ்ளோ ஒரு கையால புடிக்க முடியாதுங்க. 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன குச்சி மாரி என் ஹேர் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சிவியரா ஹேர் ஃபால்க்கு ரீசன் என்ன? இது சாதாரணமா நம்ம முடி கொட்டுது அப்படின்னு விட்டுறவும் முடியாது. இது வந்து ஹேர் ஃபால்ல இருந்து ஹேர் லாஸா மாறிடக்கூடாது. அப்போ நீங்க கிளியரா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா நெறைய பேருக்கு இருக்கலாம். ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. நான் 10த் படிக்கிறேன், +2 படிக்கிறேன். ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ன்னே சொல்லலாம். என்ன சாப்பிடுறோம், தூங்குறோமா இல்லையா, எங்க போறோம், எங்க வரோன்னே தெரியாம டே அண்ட் நைட்டான்னு கூட தெரியாம நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துர்றோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நெறைய பதிவுகள்ல தலைமுடி உதிர்தல பத்தி நம்ம பார்த்துருக்கோங்க. இதுல சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள், மருந்து முறைகள், உணவு முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். தெளிவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம நெனைப்போம், அ அ இந்த ஃபுட் தானே அவங்களும் சாப்பிடுறாங்க. இந்த ஹேர் ஆயில் எனக்கு செட் ஆகல, அவங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த ஃபுட் நானும் சாப்பிடுறேன், அவங்களும் சாப்பிடுறாங்க. பட் எனக்கு அவ்ளோ ரிசல்ட் இல்லையே! அவங்களுக்கு நல்ல ஹேர் குரோத் ஆக ஆரம்பிச்சுருச்சே! அவங்க ஹேர் கட் பண்ணா அவ்ளோ சீக்கிரம் முடி வளர்ந்துடுது. எனக்கு ஹேர் கட் பண்ணா அப்படியே இருக்கே! ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு ஹேர் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். 2த்துக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஹேர் ஃபால் அப்படின்னா, அத நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால தலை முடி உதிர்தல். சரிங்களா? உதிருது அவ்வளோதான். திருப்ப அத வளர வைக்க முடியும். ஹேர் ஃபாலிகல்ஸ் லைவா இருக்கும். வளர வச்சுக்கலாம். இதுவே ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இழந்துட்டோம் அவ்வளோதான். திரும்ப முடியே வராது அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன். இதுல நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு இது கரெக்ட்டாவே பொருந்துங்க. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் தலையில ரொம்ப பால்னஸ் வர மாரி இருக்கிறது. அ நடுவுல தலையோட ஸ்கேல்ப்போட நடுவுல ரவுண்டா நமக்கு ஹேர் ஃபால் தெரியும். இல்ல ஹேர் லைன் இன்கிரீஸ் ஆகிட்டே போறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது. இதுவே லேடீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா, வகுடு எடுத்து நம்ம தல வாரிக்கிட்டே வரோம் இல்லைங்களா? அந்த வகுடு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது. அ முன் நெத்தியிலிருந்து மண்டை வரைக்கும். ஸோ நடுவுல அந்த ஸ்கேல்ப்போட நடுவுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கிறது. அந்த இடத்துல வகுடு ஒரு லைன் மாரி இருந்தது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அகலமா இருக்கு. அந்த இடத்துல நெறைய தலையே ஸ்கேல்ப் ரொம்ப விசிபிளா தெரியுது. தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு நம்ம சொல்வோம். அப்போ அந்த ஹேர் லாஸ் அப்படின்றது பெண்களுக்குமே அதிகமா ஏற்படுது. ஆ சாதாரணமா பார்த்தோம்னா 50லிருந்து ஒரு 80, 100 முடிகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு உதிரலாம். இது நம்மளுடைய உடல் கண்டிஷன பொறுத்து. பாடி ஹீட்டா இருக்கிறதோ, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயோ, இல்ல கிளைமேட் சேஞ்ச்னாலயோ, உணவு முறை, தண்ணீர் இந்த விஷயங்களால அது நடக்குது. இத தாண்டி இப்ப நீங்க குளிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஏதாவது ஒரு இடத்துல தலையிலேருந்து அப்படியே லேசா எடுத்தீங்கன்னா, கையில ஒரு முடி வரும். 1ஓ 2ஓ. திரும்பவும் அதே பஞ்ச், அதே கொத்து முடியிலேருந்து லேசா நீங்க எடுத்தீங்கன்னா, திரும்பவும் முடி வருது. 3வது முறை எடுத்தீங்கன்னா, திரும்பவும் வருதுன்னா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல நம்ம இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஒவ்வொரு முறை எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போதும், முடி அவ்வளவு கொட்டுது. தண்ணீர்ல வந்து அவ்ளோ முடி போகுது. பாத்ரூம்ல அவ்ளோ கொத்தா முடி இருக்கு. பில்லோஸ்ல தூங்கி எந்திச்சேன்னா அவ்ளோ முடி இருக்கு. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கலாம் ஹேர் ஃபால். இப்போ நார்மலா நான் இப்போ உட்காந்துருக்கேன்னா, புடிச்சு லேசா இப்படி இழுத்தாவே எப்ப எடுத்தாலும் முடி வருதுன்ற மாதிரி தான் கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு. வித்தின் 1 இயர்ல அவ்ளோ டென்சிட்டி இவ்ளோ ஒரு கையால புடிக்க முடியாதுங்க. 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன குச்சி மாரி என் ஹேர் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சிவியரா ஹேர் ஃபால்க்கு ரீசன் என்ன? இது சாதாரணமா நம்ம முடி கொட்டுது அப்படின்னு விட்டுறவும் முடியாது. இது வந்து ஹேர் ஃபால்ல இருந்து ஹேர் லாஸா மாறிடக்கூடாது. அப்போ நீங்க கிளியரா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம ஸ்கேல்ப்ல என்னதான் நடக்குது? ட்ரைனஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ட்ரைனஸ் இருக்கா? இல்ல ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா? செகண்ட் பாயிண்ட். இது வந்து டேண்ட்ரஃப் மாதிரியோ, இல்ல அலோபேஷியா ஏரேட்டா மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரவுண்ட் ரவுண்டா புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம். உங்களுடைய நியூட்ரிஷன். உங்க உடல் என்ன சொல்லுது? அதுதாங்க நீங்க பார்க்கணும். அதுல என்னென்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்களேன். ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க எங்க ட்ரீட்மெண்ட்க்கு போனாலும், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டே போயிட்டீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். அது நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரீங்கன்னா, இந்த டெஸ்ட் எடுத்துட்டே வந்துருங்களேன். லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க இத எடுக்கணுங்க. தைராய்டு ப்ரொஃபைல் கட்டாயமாக எடுக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இது ஓகே ஒரு வேளை உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்றத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், நீங்களே கவனிக்க வேண்டியது கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தீராத மலச்சிக்கல், ரொம்ப நாளா இருக்கிற மலச்சிக்கல், இந்த மாதிரி ஹேர் ஃபால்க்கு உங்களுக்கு வழிவகுத்துரும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்க. தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸு. என்னன்னா நெறைய பேருக்கு இருக்கலாம். ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. நான் 10த் படிக்கிறேன், +2 படிக்கிறேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ன்னே சொல்லலாம். என்ன சாப்பிடுறோம், தூங்குறோமா இல்லையா, எங்க போறோம், எங்க வரோன்னே தெரியாம டே அண்ட் நைட்டான்னு கூட தெரியாம நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துர்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் நடக்குது. இல்ல உங்களுக்கு நீங்களே தாங்கவே முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆயிடுங்க. அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி விஷயங்களோட நியூட்ரிஷன். நம்ம ஃபுட் எந்த மாரி சாப்பிடுறோன்றதும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒண்ணொண்ணா செல்ஃபா அனலைஸ் பண்ணிட்டு, அடுத்தது ஆமால பெரும்பாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் இவ்ளோ கட்டுக்கடங்காமல் முடி உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னும் நெறைய பேர் கேட்கிற விஷயம், டாக்டர் நான் வந்து இந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியாக்கு சேஞ்ச் ஆனேன். அந்த தண்ணி ஒத்துக்குச்சு. எனக்கு இந்த தண்ணி ஒத்துக்கல. இதுவும் வாஸ்தவமான ஒரு விஷயம் தாங்க. ஹாட் வாட்டர் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்ல நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல எப்போலாம் டேங்க் கிளீன் பண்ணாங்க, டேங்க் கிளீனா இருக்கா? இல்ல அதுல ரொம்ப டர்ட்டியா இருக்கா? இல்ல வேற ஏதாவது ஃபங்கஸ் இருக்கா? அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபங்கஸ் மாதிரி நெறைய இருந்துச்சுன்னா, அது நம்ம ஹேர் ரூட்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில ஸ்பெஷலா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நியூட்ரிஷன். நீங்க சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன், புரோட்டீன் கண்டிப்பா உணவில் இருக்க வேண்டும். என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இது சொன்னாங்க. இன்ஸ்டால நெறைய பார்த்தேன். நெறைய பேர் சொல்லி இந்த சீரம் யூஸ் பண்ணேன். இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்னலா நீங்க எடுக்கக்கூடிய உணவு முறைகள், புரோட்டீன் நிறைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி தினந்தோறும் 2 முட்டைகளாவது எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிறு வகைகள், ஹெல்த் மிக்ஸ் அதுவும் முக்கியமா இந்த 5 விதைகள சேர்த்து இந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு பாருங்க. ஏதேதோ புரோட்டீன் பவுடர்லாம் நீங்க சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி வேண்டாம். இந்த 5 விதைகள சேர்த்து வச்சு, அந்த புரோட்டீன் பவுடர் நீங்க ரெடி பண்ணிட்டு, டெய்லி இது வந்து 20 கிராம் சாப்பிடணும். சரிங்களா? 20 கிராம்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா இந்த பவுடர நீங்க சாப்பிட்டே ஆகணும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். என்னென்ன விதைகள் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைகள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கணும். சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள் 3வது. பூசணி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது உங்களுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. சியா சீட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அடுத்து 5த்து குக்கும்பர் சீட்ஸ்.
வெள்ளரி விதைகள். இந்த 5 விதைகளும் சம அளவு எடுத்து லேசா வறுத்து பவுடர் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மறக்காம ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. ஸோ இத நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இத தாண்டி சித்த மருத்துவத்திலும் இந்த ஃபங்கஸ் இருந்தாலும் அத கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கான ஆயில் இருக்கு, மெடிசன் இருக்கு. அது எடுக்கும்போது ஹேர் ரூட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆச்சுன்னா, புதியதாக தலைமுடி வளரும். இதுல நரைமுடி இருந்தாலும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ புதியதாக நரைமுடி எல்லாமே நார்மல் ஆயிட்டு, புதிய முடிகள் வளர்றதுக்கும், அங்க இருக்கக்கூடிய ஃபங்கஸ் கிளியர் ஆகுறதுக்கும் மெடிசின்ஸ் நம்ம குடுத்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஆயில்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது, நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஒரு 30 நாள்ல புதிய முடிகள் வளர்வதையும், டயட் நம்ம சொல்றதும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வகையான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.